வாங்க நம்ம பட்டூஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் எக் ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்கோட இந்த சிக்கனை சேர்த்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் அளவுக்கு பார்த்திங்கன்னா போன்லெஸ் சிக்கனாக எடுத்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கனை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். இது கூடவே 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நான் இரும்பு கடாயில் தான் பண்ணுறேன். இரும்பு கடாயில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா டீப் ஃப்ரை ஆகும் சிக்கனு. இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சவுடனே ஊற வச்சுருந்த சிக்கன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். சிக்கன்லேருந்து வர தண்ணியிலேயே வெந்து வரணும். அதனால் 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க. டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து நல்லா சுருண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ முட்டை கலந்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு பொடியை கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸு குடமிளகாவை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஒரு 3 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சவுடனே கலக்கி வச்சுருக்க முட்டையை இந்த தவாவில் தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா முட்டை ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வெந்தவுடனே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கோங்க முட்டையில். பார்த்திங்கன்னா நான் சென்டரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்ப்ரெட் கூட பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சென்டரை ஆட் பண்ணவுடனே 2 பக்கமும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சிக்கன் வெளியில் வராமல் இருக்கும். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. ஸோ இது திருப்பி போட்டு பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ குழந்தைங்க சாப்பிட்றதுனால இது மாதிரி நான் சென்டராக கட் பண்ணி கட்லெட் மாதிரி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் எக் ஆம்லேட் ரெடி.
பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் நல்லா கிறிஸ்பியாக வெந்து முட்டையோடு சேர்ந்து சாப்பிடும் போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ மீதி இருக்க முட்டையுமே இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த சூப்பரான சிக்கன் எக் ஆம்லேட்டை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.